இந்த படத்தில் நடித்த லிங்கேஷா இருக்கட்டும், சுரேஷ்நாத் சாரா இருக்கட்டும், அவர்நிதி ஆகட்டும், எல்லாருமே அவங்களுடைய பாக்குறாங்க தெளிவா பண்ணியிருக்காங்க. நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவர்நிதி மிகச்சேவா பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு வருத்தம்னா அந்த அவர்நிதி இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாகத்தோட ஆயிடுச்சு. ப்ரமோஷனுக்கு வரமாட்டான் அப்படின்ட்டு. அந்த அபர்ணிக்கு நாங்க நீங்க இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டது தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டதுக்கு அவங்க நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இது புதுசா இருக்கு, ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க சொன்னாங்க. நான் அந்த பொண்ணுக்கு நான் அடிச்சு பேசுறேன். மாதிரி பப்ளிசிட்டிக்கு நீங்க கண்டிப்பா வரணும். இங்க சினிமா இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வரதே பெரிய விஷயம். அப்ப நீங்க பப்ளிசிட்டி நீங்க வரணும்ல, நீங்க வராம இருக்கணும் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதுல இல்லை நான் வர முடியாது. ரெண்டாவது அவங்க 2-3 கண்டிஷன் வச்சாங்க. அதெல்லாம் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டேன். அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் நான் ஸ்டேஜ்ல யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நான் உட்கார ஸ்டேஜ்ல இவங்க எல்லாம் தான் உட்காரணும், எனக்கு ஈக்குவலா நம்ம தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசினாங்க. எனக்கு என்ன இப்படி பேசுவாங்க? ஒரு ஆர்டிஸ்ட் என்ன வேணும் அப்படி பேசிட்டு நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு நான் சொல்றது புரியல, நீங்க வேணா நடிகர் சங்கத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த படத்தை கூப்பிடுறா ப்ரொமோஷன் கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்றேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுவோம், நீங்க நடிகர் சங்கத்துல சொல்லுங்க. அப்படி இவரும் தயாரிப்பாளர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் தயாரிப்பாளர் கொடுத்துருக்காங்க. அவங்க வரலன்னு நினைக்கிறேன். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப நடிகர் சங்கத்துல நீங்க சொல்லுங்க, நடிகர் சங்க உரிமையே இல்லைன்றாங்க. சரி, இவங்க என்னதான் பண்றது? நீங்க வர்றீங்களா நான் முடியாது, 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் வர்றேன் பப்ளிசிட்டிக்கு, இல்லைன்னா வரமாட்டாங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க நம்ம பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் 2 நாள் பொறுத்து கால் பண்ணாங்க. சாரி சார், நான் தெரியாம பேசிட்டேன், யாரும் தெரியாம பேசிட்டேன் சார், நான் நினைச்சீங்கன்னா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றேன், நான் ப்ரமோஷன்ஸ்க்கு வர்றேன். இது சாரி பரவாயில்ல, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அந்த இயக்குனர் புதுசா படம் பண்றாரு, உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க, நீங்க கொஞ்சம் பொண்ணு வேணாலும் வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி அதுக்கும் வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா? ரைட்டு, அப்படியே சொல்லுங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கட்டும், உள்ள வர வேண்டாம். தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை. அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்க காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு என்ன நடக்கிறாங்க? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல அப்படியே இருக்கேன். இதை கூட நீங்க எதுக்கு சொல்றாங்க? மற்ற தேவைகளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சொல்றாங்க. கோமல் சிவகாந்தி படத்தில் நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காங்க. நம்பிக்கை அவங்க பிசினஸ் கூப்பிட்டாங்க, வந்திருக்காங்க. ப்ரமோஷனுக்கு இல்லைன்னா என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன பத்தி சொன்னாங்க, நான் படம் சரியான படம் அப்படிலாம் கிடையாது. நான் எனக்கு அண்ணன் நம்ம ஊருக்காரு, சரி அவருக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா ஏன்னா நல்ல படங்கள்லாம் நமக்கு சமீபத்தில் நான் மீரா கோவில் ஒரு படம் பார்த்தேன். மிகச்சிறந்த படம். இந்த படம் வச்சுக்கோங்க, அந்த படம் தமிழ் சினிமால படம் பெருசா பேசப்படும். அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுல எனக்கு கதை பிடிக்கணும். ஏன்னா அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன். இல்லைன்னா பெருசா நாட்டம் போகும். அப்படிதான் அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நேரத்தில் போடுவோம். எனக்கு இதுல பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து.